ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி இது மீண்டும் வருமா? எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம், அதில் குவிந்த பாஜக தலைவர்கள், அது பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த இடத்துல ஏதாவது விஷயங்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருந்ததா? ஏன்னா அதற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்னா பாஜக எல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து பேசுங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாரு. எப்பவும் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தை வரலை. அப்போ நம்ம இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ளன்னு? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை தனதாக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோடு போட்டியிட்டு தமிழகத்திலே பாஜகவினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட தூர கனவுகளையும் லட்சியத்தையும் கையில் பிடித்து கொண்டு அவர்கள் களத்தில் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள். அம்மாவின் மரணத்திற்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதிமுகவினுடைய இயல்பு என்பது ஒரு நட்சத்திர தலைமையைத்தான் அந்த தொண்டர்களும் அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களும் விரும்புவார்கள். கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அது போன்ற ஒரு நட்சத்திர ஆளுமை அதிமுகவுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் இனி இருக்காது, வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற போது இது நமக்கு சாதகமான களமாக அதிமுகவை பயன்படுத்தலாம் என்கின்ற கனவோடு தான் நான் நினைக்கிறேன் 37 வயசில் ஒரு ஐபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள், இந்த 2 இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையில் ஒரு ஐபிஎஸ்ஸை நாங்கள் உள்ளே கொண்டு வருகிறோம். இங்கே ஒரு ஆளுநரும் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கிறார். ஆக அரசியல் களத்தை தனதாக்குவதற்கான திட்டத்தை தாமரை மிக தெளிவாக திட்டமிட்டு நகர்த்த தொடங்கினார்கள்.